வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நார்வே டென்மார்க் மனவளக்கலை அறக்கட்டளை மெய்யன்பர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்று வரவேற்புரை நல்கிய சுகந்தி அம்மா அவர்களுக்கும், துரியாதீத தவத்தை சிறப்பாக நடத்திய நேசமலர் அம்மா அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு சிறுவர்களுக்கே விளையாட்டு. சமுதாயம் நலம் பெற என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மகானுக்கு பல நாட்களாக ஏற்பட்டு அதற்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற முயற்சியும் சிந்தையின் விளைவாக உதித்ததுதான் உலக சமுதாய வாழ்க்கை நெறி. மகான் தனி மனித வாழ்வின் மேம்பாட்டிற்கு திட்டங்களாகவும் உலக சமுதாய மேம்பாட்டிற்கு சீர்திருத்த வாழ்க்கை முறைகளாகவும் தொகுத்து வேதாத்திரியம் என்று அருளியுள்ளார்கள். மனிதகுலம் முயன்றால் வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் உண்டாகும். இந்த அடிப்படையை மனதில் வைத்து கொண்டு என்னென்ன சீர்திருத்தங்கள் உலக சமுதாயத்திற்கு வேண்டும் என்று சிந்தித்து எடுத்த முடிவுகளில் கண்ட தேவையான சீர்திருத்தங்களே வேதாத்திரியம் என்னும் 14 வாழ்க்கை நல திட்டங்களாகும். அவற்றில் இன்று 10வது திட்டமான சிறுவர்களுக்கே விளையாட்டு என்ற திட்டத்தை பற்றி சிந்திப்போம். ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு தொழில் செய்துதான் வாழ வேண்டும். அதுக்கு ஏற்றவாறு உடல் உறுப்புகள் வலி உடையதாகவும் எக்கோணத்திலும் இயங்கக்கூடியதாகவும் உடலை பழக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இத்தகைய பயிற்சியை தான் உடற்பயிற்சின்னு சொல்றோம். இதை சிறு வயதிலேயே பழகி கொள்வதுதான் எளிது. அப்ப நன்மையும் தரக்கூடியது. விளையாட்டு என்பது ஒரு உடற்பயிற்சி தான். அதனால விளையாட்டு என்பது பள்ளியில படிக்கிற போதே எல்லா மாணவர்களுக்கும் தேவையானது. சிறுவர் விளையாட்டுகள் என்பது குழந்தைகள் தங்களின் மகிழ்ச்சிக்காகவும் உடல் மற்றும் மன வளர்ச்சிக்காகவும் தன்னிச்சையாக விளையாடும் செயல்பாடுகள். இவை பெரும்பாலும் எளிய கருவிகளுடன் அல்லது கருவிகளே இன்றி விதிகளை தாங்களாகவே உருவாக்கி விளையாடப்படுபவை. சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் அவர்களின் உடல் வலிமை, அறிவுத்திறன் மற்றும் சமூக உறவுகளை மேம்படுத்த உதவுகின்றன. அறிஞர் பிளேட்டோ குழந்தைகளை அதிகாரத்தாலோ கட்டாயத்தாலோ கற்பிக்காதீர்கள், மாறாக அவர்களுக்கு பிடித்தமான விளையாட்டுகள் மூலம் அவர்களை வழிநடத்துங்கள். விளையாட்டின் மூலம் குழந்தையின் உள்ளார்ந்த திறமையை எளிதாக கண்டறிய முடியும் என்று சொல்கிறார். அரிஸ்டாட்டில் ஆரம்ப கால கல்வியில் விளையாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும். குழந்தையின் இயல்பான வளர்ச்சி மற்றும் ஒழுக்க மேம்பாட்டிற்கு விளையாட்டு அடிப்படையாகும் என்கிறார். யுனிசெஃப் நிறுவனம் நடத்திய ஆய்வுல நவீன ஆய்வுகளின்படி முறையாக வடிவமைக்கப்பட்ட டிஜிட்டல் விளையாட்டுகள் கூட குழந்தைகள் தன்னாட்சி, படைப்பாற்றல் மற்றும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறனை வளர்க்கின்றன என்று கூறுகிறது. கேம்பிரிட்ஜ் ஆங்கில ஆய்வில் விளையாட்டுகள் வகுப்பறை கற்றலில் ஈடுபாட்டை அதிகரிப்பதோடு மாணவர்கள் புதிய விஷயங்களை நீண்ட காலம் நினைவில் வைத்திருக்கவும் உதவுகிறது என குறிப்பிடுகிறது. விளையாட்டு என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, ஒரு குழந்தையின் ஆளுமையை வடிவமைக்கும் மிகச் சிறந்த கருவி என்று அறிஞர்களும் கவிஞர்களும் கருதுகின்றனர். இப்ப விளையாட்டுகளை சிறுவர்கள் கற்றுக்கொள்ள வாய்ப்பளித்து கற்றுக் கொடுப்பதற்கு ஏற்பாடுகளை செய்வது பெரியோர்களின் கடமை. இது முக்கியமாக கல்வி நிலையங்களின் கடமையாகும். பள்ளிகளெல்லாம் விளையாட்டுக்கென்று தனி பாடவேளை ஒதுக்கப்பட்டுள்ளது. அப்பொழுது அவரவர் திறமைக்கு ஏற்றார் போல விளையாடலாம். பலவிதமான விளையாட்டுகளை ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்ப கல்வி நிலையங்கள்ல, அதாவது ஆரம்ப பள்ளியிலெல்லாம் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு எளிய உபகரணங்களை வைத்து, அதாவது கிராமத்துல கிடைக்கிற மாதிரி கல், புளியங்கொட்டை, குச்சி, வேப்பங்கொட்டை, இலைகள், பூக்கள் போன்ற சாதாரணமா கிடைக்கக்கூடிய எளிய பொருட்களை வைத்து விளையாட்டு மூலம் எல்லா பாடங்களையும் எளிதாக கற்பிக்கிறாங்க. இப்ப மாணவர்கள் தன்னிச்சையாக ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி செய்து கற்றுக்கொள்ளும் போது தெளிவான அறிவு உண்டாகுது. தானாகவே கற்றுக்கொள்ளும் போது நினைவாற்றலும் சிந்தனை ஆற்றலும் பெருகுது. பாரதியார் சொல்றாரு, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, சின்னஞ்சிறு குருவி போல நீ திரிந்து பறந்து வா பாப்பா, வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா,
காலை எழுந்தவுடன் படிப்பு, பின் கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா அப்படின்னு சொல்றார். நம்முடைய மகானும் ஒரு கவியில சொல்றாங்க, சின்ன வயது குழந்தைகளே, சீக்கிரம் காலையில் எழுந்திருங்கள், அன்னை தந்தை இருவருக்கும் அன்பாய் வணக்கம் செலுத்துங்கள், பல்லை துலக்கி முகங்கழுவி பரமனை மனதில் நினையுங்கள், எல்லையில்லா ஆனந்தம் எழுந்திடும் உங்கள் இளம் நெஞ்சில், தினமும் மாலை வேளையிலே திறமையாக பலர் கூடி மனமும் உடலும் நலமடைய மகிழ்ச்சியோடு ஆடிடுவோம்னு சொல்றாங்க. அப்ப குழந்தைகள் தனித்து இல்லாமல் குழுவாக இணைந்து விளையாடுவதன் அவசியத்தை வலியுறுத்துறாங்க. அப்ப குழந்தைகளுக்கான விளையாட்டுகள் அவர்களின் உடல் வலிமை, அறிவுத்திறன் மற்றும் சமூக உறவுகளை மேம்படுத்த உதவுது. குழுவாக விளையாடுறதுனால விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வருது, நட்பு நலம் பெருகுது. அந்த கால்பந்து ஜாம்பவான் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் வாழ்க்கையில நடந்த ஒரு நெகிழ்ச்சியான கதையை பார்ப்போம். ரொனால்டோ சிறுவனாக இருந்தபோது அவரும் அவரது நண்பரும் ஆல்பர்ட் பாண்ட்ரூவும் ஒரு உள்ளூர் கால்பந்து கழகத்துல சேருக்க ஆசைப்பட்டாங்க. அந்த கழகத்துடைய பயிற்சியாளர் ஒரு போட்டி வைத்தாராம். யார் இந்த போட்டியில அதிக கோல் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எங்க அகாடமியில இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போட்டி விறுவிறுப்பா நடந்தது. ரொனால்டோ ஒரு கோல் அடிக்காரு, ஆல்பர்ட் ஒரு கோல் அடிக்கிறாரு. ஆட்டம் முடிய போகும் நேரத்துல ஆல்பர்ட் பந்தை எடுத்துக்கிட்டு கோல் போஸ்டுக்கு மிக அருகில போறாரு. அவர் நினைச்சிருந்தா எளிதில் கோல் அடிச்சு அகாடமியில சேர்ந்திருக்கலாம். ஆனா ஆல்பர்ட் திடீரென்று பந்தை அருகில் இருந்த ரொனால்டோவுக்கு அருகில் போடுறாரு. அப்போ ரொனால்டோ அந்த பந்தை உதைத்து அவர் கோல் போட்டுறாரு. அகாடமியில அவருக்கு இடம் கிடைச்சுது. ஆனா அவருக்கு அது புரியல. போட்டிக்கு பிறகு ரொனால்டோ ஆல்பர்ட்ட கேட்கிறாரு, நீ ஏன் கோல் அடிக்காம எனக்கு பந்தை கொடுத்த அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஆல்பர்ட் சொல்றாரு, ஏன்னா என்னை விட நீதான் சிறந்த வீரன், உன்னால பெரிய உயரத்துக்கு செல்ல முடியும் அப்படின்னு சொன்னாராம். ஆல்பர்ட் சொன்னது போலவே இன்று ரொனால்டோ உலகில் தலை சிறந்த கால்பந்து வீரர்களில் ஒருவராக தான் இருக்கிறாரு. இன்றும் ரொனால்டோ தனது நண்பர் ஆல்பர்ட்டை மறக்காமல் அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வராரு. நண்பனின் மீது உள்ள உண்மையான அன்பும் அவருடைய திறமையை அங்கீகரிக்கும் குணமும் மிக உயர்ந்தவை. அப்ப தான் உயர்வதை விட தன் நண்பன் உயர வேண்டும் என்று விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அவருக்கு வந்தது. பிறர் உயர்வதையை பார்த்து மகிழக்கூடிய பண்பு ஏற்படுது. மகான் ஒரு கவியில சொல்றாங்க, சீரல் சினத்தல் ஒழித்து உடல் உரமாக்கும் சிறுவர்க்காம் விளையாட்டு எண்வகையாம் அவை ஏறல், குதித்தல், வளைதல், நீந்தல், ஓடல், எரிதல், பழுதூக்கல், தாண்டல் என மொழிவோம். மீறலின்றி பல்கோணத்தில் இயக்கி பழகி கொண்டால் உடலை பண்பு, ஒற்றுமை, ஒழுக்கம், பரந்த மனப்பான்மையோடு நல்ல தொழில் திறமை, ஞாபக உயர்வு மற்றும் நற்குணங்கள் உண்டாகும் நலம் விளையாட்டில் காண்போம்னு சொல்றாங்க. அப்போ குழந்தை பருவத்தினராகிய சிறுவர்களுக்கு உடல் வளர்ச்சியும் அறிவு வளர்ச்சியும் வயதிற்கேற்ப அமைய வேண்டும். அதுக்குதான் 8 வகையான விளையாட்டுக்களை அந்த பருவத்திலேயே அவங்க பழகி கொள்ளணும் அப்படின்னு மகான் சொல்றாங்க. உயரத்தில் ஏறுதல், தரையிலிருந்து அப்படி மேல் நோக்கி குதிக்கிறது, உடலை வளைக்கிறது, நீரில் நீந்துறது, வேகமா ஓடுதல், பொருட்களை கையால் வீசி எறிதல், பழுவான பொருட்களை தூக்குதல், ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தாண்டுதல், இதுதான் அந்த 8 வகையான விளையாட்டுக்கள். அப்போ விளையாடும் பருவத்தில் இப்படிப்பட்ட விளையாட்டுகளில் ஈடுபட்டு பல கோணங்கள்ல உடலை இயக்கி பழகி கொள்ளணும். பொறாமை, கோபம் ஆகியவற்றை ஒழித்து மற்றவர்களோடு சேர்ந்து விளையாடும் போதும் மனித பண்பாகிய அந்த ஒற்றுமை, ஒழுக்கம், பரந்த மனப்பான்மை, நல்ல தொழில் திறமை, நினைவாற்றல் பெருக்கம், இந்த நற்குணங்கள்லாம் உண்டாகுது. அப்போ விளையாட்டுகள் சிறுவர்களுக்கு நன்மை விளைவிக்கும் வகையில இருக்கணும். உடற்பயிற்சிக்கு நம்ம கல்வியில அளிக்கும் பயிற்சிக்கு இணையாக இடம் அளிக்க வேண்டும் என்று காந்தியடிகள் சொல்றார். விளையாட்டு என்பது ஒழுக்கம் மற்றும் குழு உணர்வை வளர்க்கும் ஒரு கருவி அப்படின்னு சொல்றார். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துல ஆய்வாளராக இருக்கும் திரு ரா பாலசுப்ரமணியன் அவர்கள் தமிழர் நாட்டு விளையாட்டுகள் என்னும் ஒரு நூலை எழுதியிருப்பது ஒரு முயற்சி. மொழி, இலக்கியம், கலை, விளையாட்டு போன்ற பலவற்றின் ஒருங்கிணைந்த தொகுதியின் வளர்ச்சிதான் ஒரு சமுதாயத்தின் நாகரிகம், பண்பாடு,
ஆகியவற்றின் பரிணாம வளர்ச்சியுடன் இணைந்தது. இப்போ சமுதாயத்திற்கு தனிப்பட்ட விளையாட்டுகள் மிகவும் சிறந்தது. விளையாட்டுக்களை வெறும் பொழுதுபோக்கு என்று கருத இயலாது. இவை பொழுதுபோக்குக்காக மட்டுமின்றி உடல் நலம், மனநலம் முதலியவற்றை போற்றி பேணுபவை. கிரேக்க மொழி எவ்வளவு தொன்மை வாய்ந்ததோ அவ்வாறே அவர்தம் வீர விளையாட்டுகளில் தொன்மை வாய்ந்தவை. அதுவும் அவங்க போற்றி வளர்த்தமை தான் ஒலிம்பிக் விளையாட்டாக வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அதே மாதிரிதான் தொன்மை வாய்ந்த மொழியை பெற்றிருக்கும் தமிழரும் வீர விளையாட்டுகளிலும் பிற விளையாட்டுகளிலும் சரிசமமா சிறப்புற்று விளங்கி இருப்பதை இந்த நூலின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஒரு இனம் எவ்வாறு தன் மொழியை கண்போல போற்றி பாதுகாக்க வேண்டுமோ அதே போன்று தத்தம் விளையாட்டுகளையும் போற்றி பேண வேண்டும். நம்ம சிறுவர்களாக இருக்கும்போது நிறைய விளையாட்டுகள்லாம் விளையாடி இருக்கோம். பல்லாங்குழி, கொக்கோ, தாயக்கட்டம், கிச்சு கிச்சு தம்பளம், கண்ணாமூச்சி, கோலி, பம்பரம், சைக்கிள் ஓட்டுறது, கபடி, பாண்டி விளையாட்டு, குச்சி விளையாட்டு, ஒத்தையா ரெட்டையா, கள்ளை போலீஸ், கல் எடுக்கிறது, பட்டம், இரவா பகலா, பிள்ளையார் பந்து, பரமபதம், இன்னும் நிறைய விளையாட்டுகள் நம்ம விளையாடி இருக்கோம். இன்னும் தமிழகத்துல கிராமப்புறங்கள்ல இதுல சில விளையாட்டுகளை விளையாடுறாங்க. ஆனா தற்போது இப்போ நிறைய விளையாட்டுகள்லாம் அப்படி விளையாடாமலே அது மங்கி போயிட்டு. இப்ப தற்போது எல்லாமே செஸ்ஸு, கிரிக்கெட்டு, கேரம் போர்டு, கூடைப்பந்து, கால்பந்து, கைப்பந்து, காக்கி, இப்படி புதுவிதமான விளையாட்டுகள் நிறைய வந்துச்சு. அதே மாதிரி கிராமப்புறத்துல இப்பவும் ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டிகள்லாம் நடைபெறுது. இப்போ சிறு வயதிலேயே இந்த விளையாட்டுகளை விளையாடும் போது நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் மனவளத்தோடும் ஆரோக்கியமாக எல்லாருமே வாழ்ந்தாங்க. நல்ல ஒற்றுமையா விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க. இதுக்கு ஒரு கதை பார்க்கலாம். ஒரு அழகிய கிராமத்துல கவின், அமுதா, செல்வம் மற்றும் நிலா என்ற 4 நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க தினமும் மாலையில ஆற்றின் மறுபக்கம் இருக்கும் ஒரு பெரிய மைதானத்துக்கு சென்று விளையாடுறது வழக்கம். ஒரு முறை பெய்த மழையினால ஆற்றின் குறுக்கே இருந்த சிறிய மரப்பாலம் உடைஞ்சு போயிருந்தது. அதனால அவங்களுக்கு அங்க அந்த பக்கம் ஆத்துக்கு அந்த பக்கம் போய் விளையாட செல்ல முடியாம 4 பேரும் அப்படி சோகமா என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நான் தனியா போய் பெரிய கல்லை தூக்கிட்டு வரேன் அப்படின்னு செல்வம் முயற்சி செய்தான். கல் மிகவும் கனமாக இருந்ததால அவனால அதை நகர்த்த முடியல. அப்ப நான் மட்டும் இந்த பலகையை வச்சு பாலம் செய்யறேன்னு கவின் போறான். அந்த பலகை நீளம் குறைவா இருந்ததுனால அவன் ஆற்று குறுக்க வைக்கும்போது அது கீழே ஆத்துக்குள்ளே விழுந்துருது. அப்ப தனித்தனியாக முயன்ற அந்த நண்பர்கள் அனைவருமே தோல்வி அடைஞ்சிடுறாங்க. அப்போ நிலா, நம்ம ஏன் தனித்தனியா முயற்சி செய்யணும், நம்ம 4 குழுவா செயல்பட்டு நம்ம பாலத்தை அமைப்போம் அப்படின்னு சொல்றான். உடனே அனைவரும் சேர்ந்து முயற்சி செய்யறாங்க. செல்வம் மற்றும் கவின் சேர்ந்து பெரிய கற்களை எல்லாம் உருட்டி அந்த ஆற்றின் ஓரத்துல அடித்தளமா வச்சாங்க. அமுதா மற்றும் நிலா உடைந்த கிளைகள், சின்ன சின்ன கற்கள் எல்லாம் கொண்டு அந்த பெரிய கல்லுக்கு இடையே இருந்த இடைவெளியை நிரப்புறாங்க. இறுதியில அனைவரும் சேர்ந்து ஒரு பெரிய மரப்பலகையை தூக்கிட்டு கற்கள் மீது வச்சு குறுக்க வைக்கிறாங்க. அப்ப சிறிது நேரத்திலே ஒரு அழகான உறுதியான பாலம் தயாராச்சு. அப்ப பெரிய சவால்களை சந்திக்கும் போது நான் என்பதை விட நாம் என்பது அதிக வலிமை உடையது. எந்த செயலையும் ஒற்றுமையாக இணைந்து செய்யும் போது வெற்றிகரமாக முடியும். இப்ப இந்த மாதிரி கதைகள் எல்லாம் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் பள்ளிகளிலும் சொல்லி சின்ன சின்ன விளையாட்டை குழுவா விளையாட பழக்கணும், சொல்லி கொடுக்கணும். அத கண்ணதாசன் சொல்வாரு, ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும், காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்கன்னு. அப்ப விளையாட்டின் மூலம்தான் ஒற்றுமை, நல்ல பண்பு, ஒழுக்கம், பரந்த மனப்பான்மை, விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு, பொறுப்பு, திட்டமிடல் போன்ற குணங்கள்லாம் ஏற்படுது. நல்ல தொழில் திறமை உண்டாகும், நினைவாற்றல் பெருகுது. அடுத்ததா இப்ப முற்காலத்துல எல்லாம் மன்னர்கள் ஆட்சி காலம் இருந்தபோது நாடுகளிடையே அடிக்கடி போர்கள் ஏற்பட்டுச்சு. அந்த போர்களுக்கு உடல் வலிவு மிக்க இளைஞர்கள் தேவைப்பட்டாங்க. இந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக தான் வயது வந்தவர்களுக்கு விளையாட்டு என்ற பெயரால பலவிதமான விளையாட்டுகள் உருவாயின. பெரியவர்கள்லாம் விளையாட்டுல அவங்க பொறாமை, பகைதான் அதிகம். சூதாட்டமா மாறுறது, நிறைய பேர் வேடிக்கை பார்ப்பதனால கால விரயம், பொருள் உற்பத்தி குறைவுலாம் ஏற்பட்டது.
அப்ப சிறுவர்களுக்கு விளையாட்டு என்ற நல்ல நோக்கத்தை இப்போதைய சமுதாயம் மறந்துவிட்டு இருக்கிறது. இன்று வயது வந்த பெரியோர்களுக்கு விளையாட்டு என வைத்து லட்சக்கணக்கில் இந்த துறையில பணம் புரண்டு கொண்டிருக்கிறது. அப்போ உடல் வலிமை மிக்க இளைஞர்கள் இவ்வாறு விளையாட்டிற்கு என பெரும் எண்ணிக்கையில ஒதுங்கி கொண்டு விட்டால் இந்த சமுதாயத்துல பொருட்களின் உற்பத்தி தான் பாதிக்கப்படுது. அதனால விளையாட்டு என்பதை பள்ளிக்கூட மாணவ பருவத்தோட நிறுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு மேலாக உடற்பயிற்சி தேவையானால் அதற்கென உடற்பயிற்சி ஆசிரியர்களை கொண்டு வீட்டிலேயே நாள்தோறும் உடற்பயிற்சி பயனுள்ள முறையில் செய்து கொள்ளலாம். இப்போ வயது வந்தவர்கள் விளையாட்டுல ஈடுபடுறதுனால விளையாடுபவர்களை தவிர அவர்களை போன்று 1000 மடங்கு அதிகமான நபர்களும் இந்த விளையாட்டை வேடிக்கை பார்க்க ஒதுங்கிடுறாங்க. அதான் அந்த கிரிக்கெட் விளையாட்டை பற்றி கிண்டலா பெர்னாட் ஷா சொல்வாராம், கிரிக்கெட் என்பது 11 முட்டாள்கள் விளையாடுவதை 11,000 முட்டாள்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்று சொல்வார். அப்ப மக்கள் எல்லாருமே கிரிக்கெட்டை பார்த்து தங்களின் பொன்னான நேரத்தை வீணாக்குறாங்க, சோம்பேறி ஆகுறாங்க, வேலை எதுவும் செய்யாம உடல் நலம் மன வளத்தை கெடுத்துக் கொள்றாங்க. அப்ப வயது வந்தவர்கள் விளையாட்டில அதிக அளவு ஈடுபடும் போது எலும்பு, தசை, நரம்புகள்லாம் பாதிக்கப்படுது. முதுமை வரும்போது முதுகுவலி, கழுத்து வலி எல்லாமே விளையாட்டு வீரர்களுக்கும் அதிக அளவுல வருது. அப்போ அதுக்கு பதிலா எளிய முறை உடற்பயிற்சி பயிற்சிகளை செய்தா எப்பொழுதுமே ஆரோக்கியமா இருக்கலாம். விளையாட்டு என்ற போட்டியில பொறாமையும் பகைமையும் நாளுக்கு நாள் அந்தந்த நாட்டு மக்களிடையேயும் அயல் நாட்டு மக்களிடையேயும் பெருகி கொண்டே இருக்கு. அப்ப இது மட்டும் இல்லாம பணம் உள்நுழைந்து சூதாட்ட களமாகவும் விளையாட்டு நிறுவனங்கள் மாறி வருது. இதனால விளையாட்டு என்பதை மாணவர்களுக்கு மட்டும் ஒதுக்கி அது அவங்களுக்காகவே அந்த விளையாட்டை அதை அமைத்து நம்ம அவங்கள விளையாட வைக்கணும். அதுல பெரிய அளவுல பரிசு வழங்குறதோ பட்டங்கள் தருவதோ சமுதாய நலனை குலைப்பதோடு பொருள் துறையிலும் பண்பாட்டு துறையிலும் பெரிய சீர்குலைவை ஏற்படுத்தும். இது ஒரு சிறிய விஷயம் தானே அப்படின்னு அறிஞர்கள் அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. போக போக பெரிய அளவுல மனித சமுதாயத்தின் நலனை இது குலைக்க வல்லது. அப்ப இதை இப்போதே திருத்திக் கொள்வது நல்லது. இப்ப ஒரு ஓய்வு வேளையில மனதுக்கு இனிமை கொடுக்கக்கூடிய விதமா எந்த விளையாட்டு இருந்ததும் நல்லதுதான். ஆனா சமுதாயத்தில் மக்களிடையே பிணக்கையும் பகையையும் பணத்தாசையும் பெருக்குகின்ற அளவுக்கு விளையாட்டு என்பதை வளர விடக்கூடாது. அப்ப விளையாட்டுல ஈடுபடும் வயது வந்தவர்கள் அனைவருமே பொருள் உற்பத்தி முறையில ஈடுபட்டார்களேயானால் அது எந்த அளவுல வாழ்வில் வளம் அளிக்கும் என்பதை நாம் விளங்கி கொள்ளலாம். தனி மனிதனுக்கு இடையேயும் நாடுகளுக்கு இடையேயும் போட்டி, பொறாமை, பகை முதலியவற்றை இந்த காலத்துல விளையாட்டு உண்டாக்குது. வயதானவர்கள் உடலை வருத்தி விளையாடும் போது எலும்பு, தசைகள், நரம்புகள் எல்லாம் பாதிக்கப்படுது. இப்ப எளிமையான உடற்பயிற்சியே வயதானவர்களுக்கு போதுமானது. அதனாலதான் விளையாட்டு என்ற திட்டத்தை பள்ளியில் படிக்கின்ற சிறுவர்களின் உடல் நலத்தையும் மனநலத்தையும் காக்க மாத்திரம் உரியதா கட்டுப்படுத்தி கொள்ளணும். இப்ப பல்வேறுபட்ட போட்டி விளையாட்டு பந்தயங்கள்ல பெரும் அளவில் மக்களின் பணமும் ஆற்றலும் தான் வீணாக்கப்படுது. முந்தைய காலத்துல ஒவ்வொரு ஆண்மகனும் நேருக்கு நேர் மோதி சண்டையிடும் போது அவனுக்கு உடல் வலிவு தகுதி எல்லாம் தேவைப்பட்டது. தேர்ச்சி, திறம் மற்றும் வலிமை வாய்ந்த போர் வீரர்களை உருவாக்குதல் தான் விளையாட்டினுடைய நோக்கம். இந்த நவீன காலத்துல அத்தகைய வீரர்களை உருவாக்க தேவையே இல்லை. ஏன்னா எவ்வளவு திறமையா உடற்பயிற்சி போட்டியாளர்களா இருந்தா கூட துப்பாக்கியின் முன் மிரட்டுதலில் இருக்கும் ஒருவரை காப்பாற்றவே இயலாது. நவீன போர் நடவடிக்கையில போர் வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பதுல ஒவ்வொரு நாட்டின் படைகளும் ஈடுபட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எனவே கல்வி நிலையங்கள்ல எல்லாம் சிறார்களுக்கு மட்டுமே விளையாட்டு போட்டிகள் உடல் வளம் காக்கப்படுவதற்காக வைக்கப்பட வேண்டும். வயது வந்தவர்கள் தங்களுடைய உடல் நலத்தை பாதுகாப்பதற்காக உடற்பயிற்சிகளை செய்து வரலாம். எளிமையான உடற்பயிற்சியே பெரியவர்களுக்கு போதுமானது. மனித உடலை நலமாக வைத்துக் கொள்ள உடற்பயிற்சி அவசியம். உடலில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் ஆகிய மூன்றையும் சீராக வைத்துக் கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி அவசியம். இப்ப நடைமுறை வாழ்க்கையில தொழில்முறைக்கு ஏற்ப சில உறுப்புகள் அதிகமா பயன்படுத்தப்படுது. அதை விடுத்துட்டு அனைத்து உறுப்புகளையும் நல்ல முறையில் இயக்கவும் நோய் தடுப்பாற்றலை பெருக்கிக் கொள்ளவும் விலங்கின பதிவுகளை நீக்கவும் தகுந்த உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும். இப்போ உடல் உறுப்புகள் அனைத்தும் குறைந்தபட்ச இயக்கத்தை அன்றாடம் பெறவும்
அனைத்து வயதினருக்கு ஏற்பவும் நம்முடைய மகானுடைய உடற்பயிற்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்போ உடற்பயிற்சியான தவத்திற்கு முன் உடற்பயிற்சி செய்ய வேண்டியது அவசியம். உடல் நலம் செம்மையா இருந்தாதான் மனமும் வளமுறை இயங்கும். அரை மணி நேரம் நம்ம உட்கார்ந்து தவம் செய்யும் போது கால்வலி, உடல் வலி என்ற உடல் மீதே கவனம் சென்றா தவத்தை முழுமையா செய்ய முடியாது. அதனாலதான் முதல்ல உடற்பயிற்சியை கற்று தந்த பிறகு தவம் கற்றுத்தரப்படுகிறது. இப்போ உடற்பயிற்சினால உடலில் உள்ள இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் ஆகியவை சீராக ஓடுது. அதனால உடல் நலம் சீராகுது. தவத்திலும் மனம் ஆழ்ந்து ஈடுபட முடியுது. இப்போ மகான் பெரியவர்களுக்கு விளையாட்டு தேவையில்லை, உடற்பயிற்சியே போதும் என்று சொல்றாங்க. இந்த காலத்துல குழந்தைகள் செல்போன் அல்லது டிவியை பார்த்துக்கிட்டு அசைவில்லாம அப்படியே எதையாவது நொறுக்கு தீனியும் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. இதனால அவங்களுடைய உடல் நலம், மனவளம்லாம் பாதிக்கப்படுது. அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நம்ம ஒதுக்கி விளையாட்டுக்காக நல்லா விளையாட விட வேண்டும். நம்ம அவங்கள கூட இருந்தே கண்காணிக்கணும். அரசு அரசு நம்மளுக்கு மாணவ மாணவியருக்கு விளையாட்டு பயிற்சி பெறதுக்கு தனியா பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள்லாம் உருவாக்கி இருக்கு. நல்ல விளையாடக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வியும் வேலை வாய்ப்பும் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வழங்கப்படுது. பாரதிதாசன் சொல்றாரு, உடல் நலம் பேணுக, உடற்பயிற்சி செய், ஓடி திரிக, விளையாடி மகிழ், படபடப்பு நீங்கும், பகையெல்லாம் ஓடும், திடமொரும் உள்ளம் தெளிந்திடும் அறிவுன்னு சொல்றார். கண்ணதாசன் ஒரு பாடலை சொல்வார், ஆடும் வரை ஆட்டம், போடும் வரை வேஷம், வாழ்க்கை ஒரு விளையாட்டு, இதில் திறமை உள்ளவன் ஜெயிக்கட்டும்னு. இப்ப குழந்தைகளுக்கு வாழ்க்கைய நம்ம விளையாட்டா கருதி அதுல தோல்வி கண்டு துவண்டுறாம விளையாட்டுல திறமையோட செயல்படுவது போல நம்ம வாழ்க்கையிலையும் செயல்படணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி அவங்கள உற்சாகமா வாழ்க்கையை நடத்த நம்ம பழக்கணும். மாணவர்களை வருங்கால சிற்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் இளைஞர் கையில தான் இருக்கு அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு பொன்மொழி. இன்றைய மாணவர்கள் தங்களை அறிவாலும் ஒழுக்கத்தாலும் செதுக்கிக் கொள்வதன் மூலம் ஒரு வலிமையான மற்றும் உன்னதமான சமுதாயத்தை உருவாக்க முடியும். சிறுவர்களுக்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வழிகாட்ட வேண்டும். மகானின் எண்ணம் தனிமனித அமைதி மூலம் உலக அமைதி பெறுவதுதான். அதைத்தான் மகான் ஒரு கவியில சொல்வாங்க, குழந்தைகளை கொண்டு உலகை சீர்திருத்த கொடுமையின்றி கருத்து செயல் இரண்டும் வாழ்வில் இழைத்து உயரும், படிப்படியாய் உலகம் உய்யும். இது உலக சமுதாய சேவா சங்க நோக்கம்னு சொல்றாங்க. அப்ப இதனால சிறுவர்களுக்கே விளையாட்டு என்ற ஒரு நல்ல திட்டத்தை அறிஞர்கள் ஆராய்வில் எடுத்துக்கொண்டு மனித குலத்திற்கு நல்லது செய்ய வேண்டும். அறிவிலும் சமுதாய நல நோக்கிலும் ஆழ்ந்த பற்று கொண்ட அறிஞர்கள் இந்த துறையில் தங்களது சிந்தனையையும் தொண்டினையும் அளிக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்று மகான் சொல்றாங்க. இப்போ மகானுடைய வேதாத்திரிய திட்டங்கள் நிறைவேற மனவளக்கலை அன்பர்களாகிய நாம் குருவின் நினைவோடு நம்மால் முடிந்த அளவு தொண்டு செய்வோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நார்வே டென்மார்க் மனவளக்கலை அறக்கட்டளை மெய்யன்பர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.